குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ ரெங்காவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது ராகு கேது பயிற்சி 2023 to 25 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 2023 25 வரைக்கும் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/10/2023, அதாவது தமிழ் தேதி ஐப்பசி 13 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாத்துலேருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. திங்கக்கிழமை துதிய தீதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகுகேது பயிற்சி நடக்குது. இந்த ராகுகேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகுகேது பயிற்சியானது கிருத்திகை நட்சத்திரம் அன்று நடக்கிறதுனால, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மேசராசி எதுலேயுமே முதன்மையான ராசி. அப்போ இந்த ராகுகேது பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறது இந்த ராகுகேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரண் போல் நமக்கு திகழ்து. சகோதரக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 5ஆம் வீட்டு ராகு, 11ஆம் வீட்டு கேது. இந்த கேது பகவான் ராசியை பார்க்குறார், ராகு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம்ன்ற முயற்சியை ராகு பகவான் பெருசு பண்ணி விட்டுருவார். ராகு எதையுமே ஒரு பெருசாக பண்ணி விட்டுருவார். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை செய்வீங்க. அப்படி செய்கிறதுனால நன்மைகளும் நடக்கும். அப்போ என்னென்னா, தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய 10ஆம் வீட்டை சனி 7ஆம் பார்வையை பார்க்குறார். இந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி 7ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. நீங்கள் பண்ணுற தொழில் இன்னும் டெவலப் ஆக போகுது. அப்போ தொழிலில் பிரச்சனை இல்லை. விருச்சிக ராசிக்கு தொழில் விருத்தி, தொழில் டெவலப்மெண்ட், புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது, தொழிலில் நல்ல லாபம். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வருமானம் நிறைய கிடைக்குது. ஆனாலும் கூட அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்க்கணும். அப்படின்னா சனி பகவான் 10ஆம் பார்வையை ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். அப்போ சந்திரன்ற ஒரு சனின்ற இருட்டு சந்திரன் மேலே விழுகும்போது நமக்கு உள்ள ஒரு இனம் தெரியாத பயம் வரும். அப்போ அந்த பயத்தை எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை. அப்போ வீட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். 4ஆம் வீட்டுக்கு சனி தொடர்பு இல்லாமல் வீட்டில் ஒரு ஜன்னலை கூட இடித்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் 4ஆம் வீட்டுக்கு சனி வந்திருக்கார், 10ஆம் பார்வையை ராசியை பார்க்குறார். அப்படிங்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன பழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கி சுப பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு நம்ம பரிகாரமாக கொடுக்கறது, வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் செய்யுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வீட்டை பழுது பாருங்கள். புதிய வீடு கட்ட முடிஞ்சவங்க வீடு கட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இந்த விருச்சிக ராசிக்கு வருது. ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி ஆட்சி பலத்தில் அமர்றார். ஸோ அப்போ 4ஆம் இடம்ன்றது தான் வீடு. அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 4லே வலுக்கும்போது வலுத்த நிலையில் அவர் என்ன செய்வார், புதிய வீடு, புதிய சொத்து பத்து இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். வீடு, வண்டி, வாகன சேர்க்கை எல்லாமே கொடுத்துருவார். 5ஆம் வீட்டு ராகு தான் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய செயல்பாட்டில் நம்ம கவனம் செலுத்தணும். குழந்தைகள் சேட்டைகள் பண்ணுறது, தவறான வழியில் நடக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புண்டு. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்க குழந்தைகள். அப்போ குழந்தைகளோட நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 5ஆம் இடம் என்பது காதல். அப்போ இது மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்காங்களா அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துக்கணும். அப்போ அவங்களோட உட்காந்து பேசி அவங்களுடைய நடவடிக்கையில் கவனம் செலுத்தி அவமானங்கள், பழிச்சொல் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டு ராகு அப்படின்றது குழந்தைகளால் சில அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்படின்றதுனால எச்சரிக்கைக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. ஸோ 6ஆம் வீட்டு குரு, 6ஆம் வீடு, 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை மட்டும் பார்த்துக்கணும். ஊரோடு ஒத்து வாழ்னு பழமொழி இருக்குது. அப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அதை அனுசரித்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதுதான் இயற்கையினுடைய நியதியே அதுதான். அப்படின்றப்போ ஒரு ஊருக்கு எதிராகவோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராகவோ எதிரான காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா தனித்து ஒரு மனிதன் வாழ்ந்துட முடியாது.
ஒருத்தருக்கு, ஆனால் அவங்களுக்குன்னு 4 பேர் உதவிக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதை அனுசரித்து யாருடையும் பகை இல்லாமல், எனக்கு குறிப்பாக 6ஆம் வீட்டில் குரு வந்திருக்குது, அது 6ஆம் வீடு செவ்வாயோட வீடாகவே போயிடுச்சு. அப்படின்றப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டங்கள் யாருடனும் பகை வேண்டாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆலோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோடும் பகை இல்லாமல் இருப்பதே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பு. ஸோ இந்த அளவில் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறது நன்மை, 10ஆம் வீட்டை குரு பார்க்குறது நன்மை, 12ஆம் வீட்டை குரு பார்க்குறது நன்மை. உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன தொந்தரவுகளையும் நான் சுட்டி காட்டியிருக்கேன். அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கள் அனுசரித்து அதுக்கு, அதாவது உள்ளேயே நான் பரிகாரமும் சொல்லி வந்திருக்கேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி சிறப்பான ராகுகேது பயிற்சி அமையும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.